இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இம்மக்களோ உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனை எத்தகைய அளவை புரிந்து கொண்டு இருக்கின்றோம், என்னுடைய மனதிலே, என்னுடைய வாழ்க்கை முறையிலே நான் எப்படி அவரை புகழ்கின்றேன், அவருடைய செயலை என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து காட்டுகின்றேன் என்று சிந்திக்கின்ற பொழுது அது உதட்டளவில் மட்டும்தான் இருக்கின்றது. எனவேதான் இறைவார்த்தை கூறுகின்றது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவர்கள் அனைவருமே விண்ணரசுக்குள் நுழைவது கடினம் என்று கூறுகின்றார். எனவே என்னுடைய உள்ளத்தில் அளவில் நான் இறைவனை சிந்திக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய அருளை பெறக்கூடியவனாக இருக்கின்றேன். நான் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நான் உள்ளத்தளவில் விரும்பி இறைவன் என்னோடு ஏற்றுக்கொண்டு என்னுடைய இல்லத்திற்கு நான் அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றேன். எனவேதான் இறைவன் கூறுகின்றார், உன்னுடைய உள்ளத்தில் நான் வந்து சேர வேண்டும். நீ என்னை வணங்குகின்ற பொழுது, என்னை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நீ மனமாறுகின்ற பொழுது முழுமையான ஒரு மனமாற்றத்தை இறைவன் எதிர்பார்க்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது சாலமோன் கடவுளுக்கென்று ஒரு ஆலயத்தை நிரூபிக்கின்றான். அந்த ஆலயத்தில் இறைவன் வர வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகின்றான். எனவே அவனுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எல்லாமல்ல இறைவா, உன்னை இந்த ஆலயத்திற்குள் அடக்கி வைக்க என்னால் இயலாது என்று கூறுகின்றார். இறைவனை நம் ஆலயத்தில் அடக்கி வைக்க முடியுமா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இவ்வுலகை அனைத்தையும் படைத்தவன் இறைவன். நாம் மனிதரை ஏமாற்ற முடியும், மற்றவரை இழிவாக கருத முடியும், அவரை முழுமையாக மறைத்து என் வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் கடவுளை ஒரு காலமும் நாம் ஏமாற்ற முடியாது, அவரை அடக்கி ஆளவும் முடியாது என்று சாலமோன் ஒப்புக்கொள்கின்றார். எனவேதான் சாலமோன் அமைத்த அந்த ஆலயத்திலே, இறைவா இந்த ஆலயத்தை நோக்கி இரவும் பகலும் உம்முடைய பார்வையானது இந்த ஆலயத்தில் பட வேண்டும் என்று மன்றாடுகின்றார். எனவே நான் உமக்காக இந்த கட்டிய ஆலயத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார். எனவே இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவரே, அதே போன்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே, என் உள்ளத்திலே இறைவன் வருகின்ற பொழுது நான் முழுமையாக நல்ல உள்ளத்தோடு நேர்மையாக இருக்கின்ற பொழுதுதான் என் உள்ளத்தில் இறைவன் தங்குவார். அப்படி இல்லை என்றால் நான் எவ்வளவு முறை திருப்பையில் கலந்து கொண்டாலும் நற்கருணை உட்கொண்டாலும் இறைவன் என்னுடைய உள்ளத்தில் தங்குவது கிடையாது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே நான் முதலில் என்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். எனவேதான் வெளிப்புறத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று இறைவன் கூறுகின்றார். நீ வெளிவேடமாக இருந்தாலும் சரி, நீ வெளிப்புறத்தில் நான் நல்லவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய உள்ளமோ நான் தூய்மை இல்லை என்றால் இறைவன் அங்கு தங்க முடியாது என்று கூறுகின்றார். எனவேதான் இன்றைய இறைவார்த்தையை கூறுகின்றது பதில் ஆண்டவரே, உமது விருவிடம் எத்துணை அருமையானது, இந்த ஆலயம் எத்துணை அருமையானது, எல்லா மக்களும் வாழக்கூடிய அளவுக்கு, வேண்டுகின்ற அளவுக்கு இந்த ஆலயம் இருக்கின்றது என்றால் இந்த ஆலயத்தில் உள்ள மக்களுடைய வேண்டுதல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் என் உள்ளமும் உறைவிடமும் அருமையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையும் நீதியும் நேர்மை உள்ளவனாக நான் வாழ்கின்ற பொழுது என்னுடைய உடலும் இறைவனை புகழக்கூடிய அளவுக்கு, ஏற்றுக்கூடிய அளவுக்கு அது மாறுகின்றது என்று இறைவன் கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவரே, நீ நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் தீட்டானதை செய்கின்றார்கள். எனவே நமக்கென்று ஒரு மரபுகளை உருவாக்கி கொள்கின்றோம். இது கடவுள் உருவாக்கினது அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நாம் உருவாக்கி கொள்வது, இப்படிதான் வழிபட வேண்டும் என்று நாம் உருவாக்கி கொள்வது கடவுள் அல்ல. நான் எப்படிப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார் என்னால் நான் வெளிப்புறத்தில் நான் தூய்மையாக இருக்கின்றேனா அல்ல, நான் உள்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்கின்ற பொழுது நான் என் உள்ளத்தில் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே நீங்கள் சட்டத்திட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் கடவுள் கூறுகின்ற அந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இறைவனை அன்பு செய்ய வேண்டும், என்னுடைய தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று 10 கட்டளையில் இறைவன் கூறுகின்ற அந்த சட்டத்தை அனைத்தையும் நாம் மறந்துவிட்டு நம்முடைய மரபுகளை நாம் பின்பற்றி கொண்டே இருக்கின்றோம். இதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று தான் இறைவன் கூறுகின்றார். இறையேசுவில் பிரியமானவரே, இன்றைய புனிதர்
மிக்க அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக அவர் வாழ்கின்றார். எனவே அவர் நேர்மையாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவேதான் அவர் மறைசாட்சியாக மறக்கின்றார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இறைவனை ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன்? நான் நல்ல உள்ளத்தோடு இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எப்படி இறைவன் சாலமோனை ஆசீர்வதித்தாரோ அதே போன்று என்னையும் ஆசீர்வதிப்பார். நல்லாயன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.